வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைவ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி மிஷன் டிசம்பர் 2026 அப்படின்னு சொல்லி நம்ம 30 வீக்ஸ் ப்ரீ டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இது வீக் 2க்கான டெஸ்ட் 2க்கான ஆன்சர் கீயை பார்க்கலாம். ஓகேங்களா? நான் லாஸ்ட் வீக் ஜஸ்ட் ஆன்சர் கீ மட்டும்தான் போட்டேன். இதில் ஒரு 175 கொஷினை எக்ஸ்பிளனேஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ரிவிஷன் பர்பஸாக இருக்கும். அதுக்காகத்தான். ஓகேங்களா? ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். இதனோட என்ன டாபிக் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எல்லா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் தரேன், வேணுங்கிறீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அதாவது எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கும்போது நம்மளோட ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். அதுக்காகத்தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை என்னும் கருத்து பின்வரும் எந்த அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து தான் பெறப்பட்டுச்சு. முகவுரை என்னும் கருத்தவே முதல்ல பயன்படுத்துவீங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா தான் பயன்படுத்தினாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி தான் நம்மளோட அரசியலமைப்புல முகவுரை வழங்கப்பட்டிருக்கு. முகவுரை வழங்கியவர் யாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்களின் குறிக்கோள் தீர்மானத்தின்படி தான் நமக்கு முகவுரை வழங்கப்பட்டிருக்கு. முகவுரை வழங்கியவர் ஜவஹர்லால் நேரு. கொஸ்டின் நம்பர் 2, இங்கிலாந்து பிரதமர் திரு அட்லி இந்தியாவிற்கு அதிகாரப்பூர்வ பரிமாற்றத்தை எப்போது அறிவித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 1947 பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்தியாவுக்கு விடுதலை அப்படிங்கிற தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்க. எப்போவே கொண்டு வந்துட்டாங்கன்னா பிப்ரவரியிலே கொண்டு வந்துட்டாங்க. இந்தியா நாட்டுக்கு முழு தன்னாட்சி சுதந்திர நாடாக அறிவிச்சிடலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம விடுதலை பெற்றது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்டில் 1947 தான் பெற்றோம். கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடியே நடவடிக்கைகளை மேற்கொண்டு தேர்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சபையின் முதல் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியது யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவர் தான் முதல் கூட்டத்துக்கு தலைமை தாங்கினாரு. அரசியலமைப்பு சபையின் தலைவர் யாரு அப்படின்னு கேட்டால் ராஜேந்திர பிரசாத் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக இருந்தாங்க. ஆனால் முதல் கூட்டத்துக்கு தலைமை தாங்கிய தற்காலிக தலைவர் யாரு அப்படின்னு கேட்டால் சச்சிதானந்த சின்ஹா அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், எந்த சட்டம் முதலில் தேர்தல் கொள்கையை முறையாக அறிமுகப்படுத்தியது அப்படின்னா இந்திய சாசன சட்டம் 1909 தான் தேர்தல் முறையை அறிமுகப்படுத்துச்சு. சாசன சட்டம் 1909 தான் முதல்ல சட்டமன்றத்தில் தேர்தல் மூலமா பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த சட்டம். பொறுத்துக, இந்திய அரசு சட்டம் 1919 அப்படிங்கிறது அரசாட்சி இந்தியாவுக்குன்னு தனியாக தேர்தல் மூலமாக வேணும் அப்படிங்கிறது, அரசாட்சி அமைக்கணும் அப்படின்னு கொண்டு வந்துச்சு. இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் சுயாட்சி வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துச்சு. மிண்டோ மார்லி சீர்திருத்தம்ங்கிறது தனி வாக்காளர் தொகுதியை அறிமுகப்படுத்தினாங்க. அமைச்சரவை பணித்திட்டங்கிறது அரசியலமைப்பு சபை வேணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ இது ஆப்ஷன் 3 தான் சரியான விடை. அதாவது ஆப்ஷன் சி அப்படிங்கிறதா சரியான விடை. தேசிய கொடியின் வடிவமைப்பு இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 1947 தேசிய கொடி வடிவமைப்பை ஏற்றுக்கொண்டுட்டாங்க. ஆகஸ்டில் நம்மளுக்கு விடுதலை கிடைக்கிது. அப்போ நம்ம கொடி ஏற்றணும் அப்படிங்கிறதுனால முதல்ல தேசிய கொடி 1947 ஜூலை மாதமே ஏற்றுக்கொண்டுட்டாங்க. எந்த சட்டம் முஸ்லிம்களுக்கு தனி தேர்தல் தொகுதியை அறிமுகப்படுத்துச்சு அப்படின்னா 1909 சட்டம் தான் சாசன சட்டம் தான் முஸ்லிம்களுக்குன்னு தனி தேர்தல் தொகுதியை அறிமுகப்படுத்துச்சு. அரசியலமைப்பு வரைவு குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கைனா வரைவு குழுவில் அம்பேத்கரோடு சேர்ந்து மொத்தம் 7 பேர் இருக்கிறாங்க. அம்பேத்கர் தலைவர், அவர் கீழே 6 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இந்தியாவில் சட்ட இறையாண்மை யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்திய அரசியலமைப்பு கிட்ட தான் இருக்குது. ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. அதாவது சட்ட இறையாண்மை அப்படிங்கிறது சரிசமமாக எல்லாத்துக்கும் நீதி வழங்கணும் அப்படிங்கிறது அரசியலமைப்பு படி தான் நீதிமன்றங்கள் நீதி வழங்குது. ஸோ சட்ட இறையாண்மை யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டால் அரசியலமைப்பு கிட்ட தான் இருக்கு.
இந்திய அரசியலமைப்பு சபையின் அரசியலமைப்பு ஆலோசகரா யார் இருந்தாங்கன்னா ஆப்ஷன் டி பி.என். ராவ் தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சபையின் ஆலோசகரா இருந்திருக்காரு. பி.என். ராவ். அரசியலமைப்பு சபையின் ஒன்றிய அரசியலமைப்பு குழுவின் தலைவராக இருந்தவர் யாருன்னா ஒன்றிய அரசமைப்பு குழுவோட தலைவரா வந்து ஜவஹர்லால் நேருவா தான் வந்து இருந்தாங்க. அடுத்து இந்திய அரசமைப்பு சட்டம் யாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா இந்திய அரசு சட்டம் வந்து அரசியல் நிர்ணய சபையை வந்து அரசியல் நிர்ணய சபையால தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அந்த அரசியல் நிர்ணய சபை தான் அரசமைப்பை உருவாக்குனாங்க. ஸோ அரசமைப்பு சபையால தான் வந்து இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 13. சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசமைப்பு சபையின் உறுப்பினர்கள் வந்து 1946ஆம் ஆண்டு மாகாண தேர்தல் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அப்படின்னா சரி. அரசமைப்பு சபையின் சுதேச அரசர்களின் பிரதிநிதிகள் இடம் பெற்றிருந்தாங்க. இதுல இடம் பெறவில்லை அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து தவறு. பொதுமக்களோட வெளிப்படைத்தன்மை கருத்துக்கள் பாதிக்கப்படவில்லை அப்படின்னு போட்டிருக்குது. தவறு. பொதுமக்களோட கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. கூட்டு பங்கேற்பு உணர்வுக்காக பொறுத்து பொதுமக்களிடமிருந்தும் கருத்துக்கள் கோரப்பட்டது அப்படிங்கிறது ஆப்ஷன் 4 சரி. அப்போ இதனோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ தான் 1 மற்றும் 4 சரி. அடுத்து இந்தியாவின் இறையாண்மை நாடாளுமன்றம் என்ற கருத்து தோன்றியது எது அப்படின்னா இங்கிலாந்துலேருந்து தான் தோன்றுது. ஆப்ஷன் சி. நாடாளுமன்ற கருத்து வெஸ்ட்மினிஸ்டர் அமைச்சர் அவை நாடாளுமன்றம் இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கிலாந்துலேருந்து தான். பின்வரும் எந்த சட்டம் சட்டமன்றம் முதலில் இந்தியர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளித்தது அப்படின்னா இந்த 1909ஆம் ஆண்டு கவுன்சில் சட்டம் தான் வந்து இந்தியர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துச்சு. முஸ்லிம்களுக்கு தனி தேர்தலில் வேணும் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்தது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 16. பட்டியல் 1 பட்டியல் 2ஐயும் பொருத்தணும். வரைவு குழு அப்படின்னா அதனோட தலைவராக யார் இருந்தார்னா அம்பேத்கர் தான் வரைவு குழுவோட தலைவராக இருந்தார். அடிப்படை மற்றும் சிறுபான்மையர் குழுவோட தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னா வல்லபாய் பட்டேல் இருந்தார். யூனியன் அரசமைப்பு குழுவில் வந்து நேரு இருந்தாங்க. யூனியன் அரசமைப்பு குழுவை நேரு இருந்தாப்புல. செயற்குழுவில் வந்து முன்சி அப்படிங்கிறவர் இருந்தார். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியானது. வரைவு குழுவோட தலைவர் அம்பேத்கர், சிறுபான்மையர் மற்றும் உரிமைகள் குழுவோட தலைவர் வல்லபாய் பட்டேல், இந்தியன் அரசமைப்பு குழுவோட ஒன்றிய அரசமைப்பு குழுவோட தலைவராக ஜவஹர்லால் நேரு இருந்தார். செயற்குழுக்கு கே.என். முன்சி வந்து இருந்தார். இந்திய அரசமைப்பில் எத்தனை சட்ட உறுப்பினர்கள் கையெழுத்திட்டனர் அப்படின்னா ஆப்ஷன் சி 284 சட்ட உறுப்பினர்கள் வந்து அரசமைப்பு சபையில் இந்திய அரசமைப்பை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டாங்க. பின்வருவற்றில் எது இந்திய அரசமைப்பின் அம்சம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்குது. அம்சம் அல்லன்னு கேட்டிருக்கு. நீதித்துறை சுதந்திரம், மத்திய அரசு, பாராளுமன்ற அரசாங்க முறை இதெல்லாம் இந்திய அரசமைப்போட அம்சங்கள். ஸோ கொஸ்டின் என்ன அம்சம் அல்லங்கும் போது ஜனாதிபதி ஆட்சி முறை வந்து இந்திய அரசியலமைப்பின் அம்சம் அல்ல. அப்போ இதெல்லாம் ராங். இதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டுச்சு அப்படின்னா ஒற்றை குடியுரிமைங்கிற கருத்து வந்து ஆப்ஷன் ஏ மற்றும் பி. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியானது. பிரிட்டன் மற்றும் கனடாட்டிலிருந்து பெறப்பட்டுச்சு. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. பின்வரும் எந்த நாடு நேரடி மக்களாட்சியை அறிமுகப்படுத்தியது? நேரடி மக்களாட்சி முறைக்கு எடுத்துக்காட்டான நாடு எது அப்படின்னா சுவிட்சர்லாந்து தான். இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதித்துவ அடிப்படையில் தான் மக்களாட்சி, அதாவது மறைமுக மக்களாட்சி. பின்வருவர்கள் யார் 1985 அரசமைப்பு சபையின் பரிந்துரையை முதலில் முன்மொழிந்தவர்? அரசமைப்பு சபை வந்து இந்தியாவுக்குன்னு ஒன்று வேணும்னு சொன்னவர் யாருன்னா எம்.என். ராவ். எம்.என். ராவ் தான் இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்புன்னு வேணும் அப்படின்னு பரிந்துரைத்தாரு. இந்திய அரசியலமைப்பில் உள்ள பொதுப்பட்டியல் என்ற கருத்து எங்கிருந்து பெறப்பட்டுச்சு அப்படின்னா
ஆஸ்திரிய நாட்டிலிருந்து தான் பெறப்பட்டது. ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். அடுத்தது பொறுத்துகிறது அரசியலமைப்பு விதி ஆதாரம் எங்கிருந்து பெறப்பட்டுச்சு அப்படிங்கிற அடிப்படையில். கூட்டாட்சி அப்படிங்கிறது எங்கிருந்து பெறப்பட்டுச்சு அப்படின்னா கனடா நாட்டிலேருந்து பெறப்பட்டுச்சு. பாராளுமன்றம் அப்படிங்கிறது வந்து பிரிட்டன் அமைப்பு முறையிலேருந்து பெறப்பட்டுச்சு. அரசியலமைப்பு வழிகாட்டும் நெறிமுறை அப்படிங்கிறது வந்து அயர்லாந்துக்கிட்ட இருந்து பெறப்பட்டுச்சு. அடிப்படை உரிமைகள் அயர்லாந்துக்கிட்ட இருந்து பெறப்பட்டுச்சு. அடிப்படை உரிமைகள்ங்கிறது அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டுச்சு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இந்திய அரசமைப்பு ஜெர்மனியின் வெய்மர் அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா எது பெறப்பட்டுச்சு? ஜெர்மனி அரசமைப்பு கிட்ட இருந்து எது பெறப்பட்டுச்சு அப்படின்னா தேசிய அவசர நிலையின் போது அடிப்படை உரிமைகளை நிலைநிறுத்துறதா வந்து ஜெர்மனி கிட்ட இருந்து பெறப்பட்டது. ஆப்ஷன் டி. அடுத்து வந்து பொறுத்தரதான் அரசியலமைப்பு அம்சங்கள் எங்க இருந்து பெறப்பட்டுச்சு அப்படிங்கிறது. சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற கான்செப்ட் எங்கிருந்து பெறப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாட்டிலிருந்து பெறப்பட்டுச்சு. வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிறது வந்து ஜெர்மனி அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டுச்சு அப்படின்னு போட்டது. சரி, வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் வந்து அயர்லாந்து. இந்த இது ஆப்ஷன் தப்பா இருக்கு. அயர்லாந்துகிட்ட இருந்து பெறப்பட்டுச்சு. ஒரே நேரத்தில் பட்டியல் அப்படிங்கிறது வந்து ஐஸ்லாந்து அரசமைப்பு கிட்ட இருந்து பெறப்பட்டுச்சு. அடுத்து அவசர காலத்தின் போது அடிப்படை உரிமைகளை நிலைநிறுத்துறது தான் வந்து எங்கிருந்து பெறப்பட்டுச்சுன்னா ஜெர்மனி கிட்ட இருந்து பெறப்பட்டுச்சு. கொஸ்டின் ராங் தான். ஓகேங்களா? அதை கொடுத்துருக்கிற ஆப்ஷன் தப்பா கொடுத்துட்டோம். இங்க அயர்லாந்து வரோன்னு. அப்போ ஆப்ஷன் வந்து 2, 4 அப்படின்னு வரும். இது கொஸ்டின் தப்பு. அடுத்து தவறானது எது அப்படின்னு பார்த்தோம்னா நீதித்துறை மறு ஆய்வு அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷ் நடைமுறை அப்படிங்கிறது தவறான ஆப்ஷனு. இதில் பொதுப்பட்டியல் ஆஸ்திரேலியாவிலேருந்து கிடைச்சிருக்கு. வழிகாட்டு நெறிமுறைங்கிறது அயர்லாந்து. அடிப்படை உரிமைகள்ங்கிறது அமெரிக்க அரசமைப்பு. இதெல்லாம் சரியா இருக்குது. தவறானது இது. அப்போ ஆப்ஷன் நம்மளுக்கு ஏ தான் வந்து விடை. தவறானதை தான் கேட்டிருக்காங்க. அப்போ விடை வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது பின்வருவற்றில் எது இந்திய குடிமகன் ஆவதற்கு நிபந்தனை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குடியுரிமை பெறும் வரிகளை பிறப்பால் குடியுரிமை பெறலாம், வம்சாவளியால் குடியுரிமை பெறலாம், இயற்கை மயமாக்கல் மூலமா, அதாவது இயற்கையா இங்க இருக்கிறது மூலமா பிறந்த குழந்தைகளுக்கு வரும், அதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து சரியானது. ஆனால் கேள்வி என்னன்னா நிபந்தனை இல்லை அப்படிங்கும்போது ஆப்ஷன் பி தான். ஸோ இதெல்லாம் இல்லை. ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. இந்திய குடியுரிமை பற்றி விதிகளை வகுப்பவர் யாரு அப்படின்னா இந்தியாவுக்குன்னு குடியுரிமைகளுக்கான விதிகளை வகுப்பது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ நாடாளுமன்றம் தான் விதிகளை வகுக்கும். அது வந்து அப்ரூவ்டு வந்து நாடாளுமன்றத்துல தான் பெறணும். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பெரும்பான்மை மூலமா தான் பெற முடியும். ஜனாதிபதியோட ஒப்புதல் பெற வேண்டும். ஸோ ஆப்ஷன் ஏ ஒப்புதல் தான் ஜனாதிபதியோடது. ஆனா விதிகளை வகுக்கிறது யாரு அப்படின்னா நாடாளுமன்றம் அல்லது பாராளுமன்றம் தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. குடியுரிமை பற்றிய விதிகள் எதுல இருக்கு அப்படின்னா பகுதி 2 5 to 11 வரைக்கும். பகுதி 2 சரத்து 5 to 11 வரைக்கும் குடியுரிமை பற்றிய விதிகள் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 39. சொற்கள், அதாவது 1976ல் அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமா சேர்க்கப்பட்ட சொற்கள்ல எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோசியலிஸ்டம் சொல் அப்படிங்கிறது கேட்டுப்பட்டுச்சு. மதசார்பற்ற இருந்துச்சு. நேர்மை அப்படிங்கிற சொல் இருந்துச்சு. அப்போ கண்ணியம்ங்கிற சொல் வந்து முகவுரையிலேயே இல்லை. அப்போ ஆப்ஷன் சி தான் தப்பு. கண்ணியங்கிற சொல் முகவுரையிலேயே இல்லை. ஆப்ஷன் சி தான் தப்பு. எது இந்தியாவை ஒரு மதசார்பற்ற நாடு அப்படின்னு விவரிக்குதுன்னா அரசியலமைப்பின் முன்னுரை தான் வந்து இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு அப்படிங்கிறத விவரிக்கிறது. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்தது சரியான கூற்று. பண்டித் நேரு அவர்களால் முன்மொழியப்பட்டது குறிக்கோள் தீர்மானம் இறுதியில் முகவுரையாக ஆனது. இது சரி.
இது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரக்கூடிய தன்மை அற்றது அப்படிங்கிறது போட்டிருக்குது. ஆமா, இது வந்து ஒரு சட்டம் கிடையாது. ஒரு ஒரு நம்ம இன்ட்ரோடக்ஷன் தான். நம்ம அரசியலமைப்புக்கு ஒரு முன்னுரை. அதுல இருக்கிற வார்த்தைகள வந்து ஒரு பகுதியா ஏத்துக்கலாம்னு தீர்ப்பெல்லாம் குடுத்திருக்குது. பட் அத வந்து நம்ம வழக்கு தொடர்க்கெல்லாம் அதை பயன்படுத்த முடியாது. இது திருத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முறை திருத்தியிருக்காங்க 1976ல. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இது அரசியலமைப்பில் குறிப்பிட்ட விதிகளை மீற முடியாததுமா இருக்கு அப்படிங்கிறது. சரி. அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது வந்து சரியான விடை. அடுத்தது 33. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சோசியலிசம், மதசார்பின்மை மற்றும் தேசத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு ஆகிய சொற்கள் எந்த திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது அப்படின்னா 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1974 மூலமா வந்து சேர்க்கப்பட்டுச்சு. இந்த 42வது அரசியலமைப்பு சட்டத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? குறு இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா முக்கியமான வார்த்தைகளை வந்து நம்ம முகவுரையில சேர்த்ததன் மூலமா. கொஸ்டின் நம்பர் 34. இந்தியாவில் மதச்சார்பற்ற என்ற சொல்லின் சரியான வெளிப்பாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதச்சார்பற்ற அப்படின்னா என்னன்னா இந்தியாவில் அரசுக்குன்னு மதம் என்ற கொள்கை கிடையாது. அதான் மதச்சார்பற்ற. அனைத்து மதங்களுமே வந்து சம முக்கியத்துவம் தருவாங்க. அனைத்து மதங்களுக்குமே பொதுவான சுதந்திரம் இருக்கும். அதுதான் எந்த மத நடவடிக்கையிலும் அரசு தலையிடாம இருக்கிறதா வந்து இறையாண்மை, அதாவது மதசார்பற்ற நாடு அப்படின்னு சொல்றது. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. அரசியலமைப்பின் முகவுரை இந்தியாவை எவ்வாறு அறிவிக்கிறது அப்படின்னா இறையாண்மை கொண்ட சோசியலிச மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்லி நம்மளோட முகவுரையில குறிப்பிடப்பட்டிருக்கு. பின்வரும் எந்த வழக்குல வந்து முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா கேசவானந்தா பாரதி வழக்குல தான் வந்து இந்திய அரசியலமைப்பு முகமுறை ஒரு பகுதியின் தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்தது நீதி அப்படிங்கிறது அதனோட வரையறை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதனோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற ஆப்ஷன்களையும் படிச்சு பார்த்தா தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். இதன் பொருள் தனிநபர்களின் ஆளுமை வளர்ச்சிக்கு வாய்ப்புகளை வழங்குவது அப்படின்னா நீதிக்கு இது டெஃபினேஷன் இல்லை. இதன் பொருள் எவ்வித பாகுபாடும் இன்றி அனைத்து தனிநபருக்கும் மட்டும் கிடையாது. தனிநபர் அப்படிங்கிறது பொதுவானது கிடையாது. இதன் பொருள் எந்த ஒரு சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் வேறுபாடின்றி அனைத்து குடிமக்களுக்கும் சமமாக நடத்துறத என்னன்னு சொல்றாங்க? நீதி அப்படிங்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து சரி. நீதினா என்னன்னா எந்த ஒரு சமூக, பொருளாதாரம் மற்றும் அரசியல் வேறுபாடின்றி அனைத்து குடிமக்களையும் சமமாக நடத்துறது. சரியான கூற்று எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாராளுமன்றத்தில் எளிய பெரும்பான்மையின் மூலம் முகவரையை திருத்தலாம்னு போட்டிருக்கு. தப்பு. எளிய பெரும்பான்மை கிடையாது. முழு பெரும்பான்மையுடன் தான் வந்து திருத்த முடியும். முகவரை அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சட்டமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னாங்க. கிடையாது. அது வந்து சட்டத்துல இடம்பெறல. அது அரசியலமைப்பில் இடம்பெற்றுள்ள ஒரு பகுதி, அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்போ இதில் ஆப்ஷன் 1 மற்றும் 2 இரண்டுமே தவறு. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து சரி. கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஆப்ஷன் டி தான் வந்து சரி. கொஸ்டின் நம்பர் 39. 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின்படி இந்தியாவில் குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கோம். எது அப்படின்னு பார்த்தோம்னா பதிவு மூலம் குடியுரிமை பெற வேண்டுமானால் இந்தியாவில் 6 மாதங்கள் அவசியம். தவறு. 6 மாதங்கள் என்பது தவறு. இந்திய இயல்புரிமை ஃபர்ஸ்ட் வந்து 5 ஆண்டுகள் இருந்துச்சு. இப்போ 7 ஆண்டுகள் மாத்திட்டாங்க. இயல்புரிமை மூலம் குடியுரிமை பெற வேண்டுமானால் சம்பந்தப்பட்ட நபர் இந்தியாவில் 5 ஆண்டுகள் அப்படின்னு போட்டிருக்கு. அதுவும் தவறு. 7 ஆண்டுகள். இந்தியாவில் பிறந்த அவருடைய பெற்றோரில் குறைந்தபட்சம் ஒருவர் இந்தியராக இருந்தால் மட்டுமே குடியுரிமை பெற முடியும். சரி. இந்திய குடியுரிமை தொடர்பாக விதிகள் ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது அப்படின்னு முதல்ல இருந்துச்சு. சிறப்பு ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து 370 வந்து நீக்கிட்டாங்க. ஸோ இதுவும் வந்து தவறு. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து சரி.
அரசியலமைப்பு பின்வரும் எந்த பகுதிகள் உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனத்தின் கோட்பாடுகள் விதிகளை பிரதிபலிக்கிறது? எந்த பகுதிகள்னா முன்னுரையில இருக்குது. சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிறதா. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாம் முக உரையில இருக்கு. அதே போல வழிகாட்டு நெறிமுறையில மனிதர்களுக்கான அடிப்படை உரிமைகள் எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம் அதெல்லாம் டீட்டெயில் வந்து வழிகாட்டு நெறிமுறையிலையும் இடம்பெற்றிருக்குது. அடிப்படை கடமைகள்லையும் இருக்கு. ஸோ வந்து ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 2020ஆம் ஆண்டில் இந்தியன் யூனியன் பிரதேசமாக இணைக்கப்பட்ட சரியான ஜோடி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாத்ரா, நாகர் ஹவேலி, டையூ டாமன் இதெல்லாம் வந்து யூனியன் பிரதேசமாக இணைக்கப்பட்டிருச்சு. அதாவது ஒரே யூனியன் பிரதேசங்களாக வந்து இணைக்கப்பட்டிருக்கு. தாத்ரா, நாகர் ஹவேலி, டையூ டாமன் எல்லாம். ஓகே, அடுத்தது இந்திய அரசமைப்பு சட்டம் இந்தியா எவ்வாறு விவரிக்கிறது அப்படின்னா, இந்தியாங்கிறது ஒன்றியம் மற்றும் மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கூட்டமைப்பு தான் இந்தியா அப்படின்னு சொல்லி நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் வந்து இந்தியாவை விவரிக்கிறது. பின்வருவற்றில் எது யூனியன் பிரதேசம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வருவற்றில் எது யூனியன் பிரதேசம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. கோவா யூனியன் பிரதேசம் கிடையாது. இதுதான் ஆப்ஷன் ஏ தான் சரி. லட்சத்தீவு, தாதர் அண்ட் நாகர் ஹவேலி, சண்டிகர், லட்சத்தீவு இதெல்லாம் வந்து யூனியன் பிரதேசங்கள். இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. 28 மாநிலங்கள் இருக்கு. ஜம்மு காஷ்மீரையும் வந்து இப்போ யூனியன் பிரதேசமாக பண்ணிட்டாங்க. லடாக், ஜம்மு காஷ்மீர் ரெண்டுமே வந்து யூனியன் பிரதேசம். இந்திய ஒன்றியத்தில் பின்வரும் மாநிலங்கள் எந்த சரியான காலவரிசை உருவான அல்லது மாநில அந்தஸ்து அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான். ஃபர்ஸ்ட் ஆந்திராக்கு அடுத்து மகாராஷ்டிராக்கு அடுத்து நாகாலாந்து, ஹரியானா. இது ஆப்ஷன் ஏ தான் சரி. இந்திய ஒன்றியத்தின் மாநிலங்களை எதன் மூலம் மறுசீரமைக்கலாம், அவற்றின் எல்லைகளை மாற்றி அமைக்கலாம் அப்படின்னா சம்பந்தப்பட்ட மாநில அரசின் ஒப்புதலுடன் மத்திய அரசு பிறப்பித்த நிர்வாக ஆணை அப்படின்னு போட்டிருக்குது. தப்பு. ஒன்றிய நாடாளுமன்றம் சாதாரண சட்டம் இயற்றும் நடைமுறையில் எளிய பெரும்பான்மையால் அப்படின்னு போட்டிருக்கு. இதுதான் சரி. மறுசீரமைக்கும் போது எளிய பெரும்பான்மை இருந்தாவே போதும். நாடாளுமன்றம் மற்றும் மாநிலங்களை மறுசீரமைக்கலாம். சில நேரங்களில் மாநிலத்தோட கருத்துக்களை சொல்லி மாநில சட்டமன்றத்துக்கு வந்து மசோதாவை அனுப்பி வைப்பாங்க. இரு மாநிலங்களின் இரு அவைகளிலும் 3/2 பங்கு பெரும்பான்மை அப்படிங்கிறது தப்பு. அது இரு அவைகளிலும். ஏன்னா சாதாரண மசோதாவே போதும். அப்போ மக்களவையில் மட்டும் தீர்மானம் நிறைவேற்றினாவே போதும். பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் 3/2 பங்கு பெரும்பான்மை மற்றும் சம்பந்தப்பட்ட மாநில சட்டமன்றத்தின் ஒப்புதல் அப்படிங்கிறது வந்து தவறு. எளிய பெரும்பான்மையே போதும். சம்பந்தப்பட்ட மாநிலத்துக்கு அறிக்கையாத்தான் அளிப்பாங்க. பட் அவங்களோட கருத்தை ஏற்றுக்கவும் இல்லை நிராகரிக்கலாம். அது வந்து இந்திய நாடாளுமன்றத்தோட உரிமை தான். பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். இந்தியாவில் மாநிலங்களின் மறுசீரமைப்பு தொடர்பான சரியான கூற்று எது அப்படின்னு பார்த்தோம்னா தார் ஆணையம் நிர்வாக வசதியின் அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைக்க பரிந்துரைத்தது. சரி. ஃபசல் அலி ஆணையம் ஒரு மொழி ஒரு அரசு அப்படிங்கிற கோட்பாட்டை நிராகரித்தது. ஒரு மொழிக்கு ஒரு அரசு அப்படிங்கிற கோட்பாட்டை வந்து ஃபசல் அலி ஆணையம் வந்து நிராகரிச்சிட்டாங்க. ஃபசல் அலி ஆணையம் வந்து மாநிலங்களை மறுசீரமைப்பதற்கு ஒரு காரணியாக பொருளாதாரம் மற்றும் நிர்வாக காரணிகளை, அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து ஒரு மாநிலத்தை பிரிக்கிறாங்கன்னா அங்கே பொருளாதார தேவையை சந்திக்கக்கூடிய நகரங்களும் இருக்கணும். இப்போ எப்படி சென்னை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கும், பெங்களூர் அப்படிங்கிறது கர்நாடகாவுக்கும், ஆந்திராவுக்கு ஹைதராபாத், இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு சென்னைக்கு அதாவது பிரிக்கிற மாநிலங்களுக்கெல்லாம் வந்து ஒரு
நல்ல தலைநகரை கொடுத்து அதுக்கு தலைநகர் வருமானம் வரக்கூடியதாக இருக்கணும். அது மாநிலங்களே வந்து நடத்தினா தான் வந்து மத்திய அரசுக்கு வந்து பொறுப்பு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற பரிந்துரையை வந்து பசலானி ஆணையம் வந்து மத்திய அரசுக்கு பரிந்துரையை வழங்கினாங்க. அடுத்து மாநிலங்கள் உருவான அடிப்படையில் வந்து ஆண்டுகளை மேட்ச் பண்ணணும். கோவா அப்படிங்கிறது வந்து 1976 உருவாகியிருக்கு. ஹரியானா அப்படிங்கிறது 1966 உருவாகியிருக்கு. மேகாலயா அப்படிங்கிறது 1972. சிக்கிம் அப்படிங்கிறது 1987. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியானது. அடுத்தது, சுதந்திர இந்தியாவில் மொழியின் அடிப்படையில் முதலில் உருவாக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ் தான் மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. சுதந்திரத்துக்கு முன்னாடி உருவானது எதுனா ஒடிசா. ஒடிசா தான் சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து உருவானது மொழியின் அடிப்படையில். ஆனால் சுதந்திரத்துக்கு அப்புறம் உருவான முதல் மாநிலம் வந்து ஆந்திர பிரதேஷ். ஆப்ஷன் டி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 15. பின்வரும் ஜோடிகளை வந்து கவனிக்கணும். ஜோடிகள். பிரிவு ஒன்றியத்தின் பெயர் மற்றும் பிரதேசம் குறித்து விவரிக்கிறது. பிரிவு 1 வந்து ஒன்றியத்தோட பேரு மற்றும் பிரதேசங்களை குறித்து விவரிக்கிறது. பிரிவு 2 அப்படிங்கிறது மாநிலம் பெயர் மாற்றம் குறித்து விவரிக்கிறது. இது ஆப்ஷன் 2 தவறு. ஆப்ஷன் 1 கரெக்டு. பிரிவு 3ங்கிறது புதிய மாநிலங்களை உருவாக்குதல், தற்போதுள்ள மாநிலங்களின் பகுதிகள், எல்லைகள் அல்லது பெயர்களை மாற்றுதல் குறித்து விவரிக்கிறது. பிரிவு 3 சரி. அப்போ 2 ஜோடிகள் வந்து சரியாக இருக்கு. அப்போ 2 மட்டும் சரி. ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். மாநில மறுசீரமைப்பு ஆணையம் உருவாக்குனது 1953. அதனோட அறிக்கையை சமர்ப்பித்தது 1955. மாநிலங்கள் வந்து உருவானது 1956. அடுத்தது 52. கொஸ்டின் நம்பர் 52. அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகிறதுனா பொது நலன் அடிப்படையில் தான் தோற்றுவிக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி. பின்வரும் கூற்றுகளில் சரியான தேர்வை எழுது அப்படின்னு கேட்டிருக்கு. நாட்டில் ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தல் வேண்டும் அப்படின்னா சரிதான். தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளையும் சமமாக நடத்துகிறது. சரி. தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தனி சின்னத்தை ஒதுக்குகிறது. சரி. ஆப்ஷன் டி. இவை அனைத்துமே சரி. கொஸ்டின் நம்பர் 54. லோக்சபா தேர்தல் அல்லது 4 மாநிலங்களில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் மொத்த வாக்குகளில் எத்தனை சதவீதம் வாக்குகளை பெற்று லோக்சபாவில் குறைந்தது 4 இடங்களை வென்ற கட்சி தேசிய கட்சினா 6% வாங்கணும். 4 அல்லது 4 இடங்கள்ல வெற்றி பெறணும். ஒரு மாநிலத்தில் மட்டும் கிடையாது. குறைந்தது வந்து 2 மாநிலத்திலேயாவது அது பங்கேற்கணும். அடுத்தது, இந்தியாவில் வாக்குரிமை தொடர்பாக பின்வருவர்களில் எத்தனை பேர் மின்னணு முறையில் அனுப்பப்பட்ட தபால் வாக்கு சீட்டுகள் மூலம் வாக்களிக்க முடியும்? ஆப்ஷன் பி 2 மட்டும்தான். இந்தியாவில் தபால் ஓட்டுல எப்படியெல்லாம் வாக்களிக்கலாம்னா இந்திய அரசின் கீழும் இந்தியா வெளியேக்கும் பணியமர்த்தப்பட்டவர்கள் மட்டும்தான் மின்னணு அடிப்படையில் அதாவது இமெயில் மூலமா தபால் வாக்குகளை செலுத்த முடியும். இந்திய அரசு அதிகாரிகளாம் இந்தியாவுக்கு வெளியில வேலை செய்யறாங்களா அவங்க மட்டும்தான். பின்வரும் கட்சிகளில் எது தேசிய கட்சி அல்ல அப்படின்னா தெலுங்கு தேசம்ங்கிறது தேசிய கட்சி கிடையாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, பாரத ஜனதா கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ்ல தேசிய கட்சிகள். கொஸ்டின் 57. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு அரசியல் கட்சிகளின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கிறதுனா பிரிவு 324. அரசியல் கட்சிகளோட முக்கியத்துவத்தை விவரிப்பது பிரிவு 324. கொஸ்டின் 58. அரசியல் கட்சிகளையும் அது சின்னங்களையும் வந்து மேட்ச் பண்ணணும். அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கிறது 2 பூக்கள் மற்றும் புற்கள் இருக்கும். அதுதான் வந்து திரிணாமுல் காங்கிரஸோட சின்னம். தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட சின்னம் கடிகாரம் இருக்கும். தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியோட சின்னம் பூட்டு மற்றும் சாவி.
அசாம் கன பரிஷத் கட்சியோட சின்னம் வந்து கார். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது. கல்வி கல்வி உரிமம் சட்டம் பின்வரும் எந்த சமூக குழுவிற்கு உதவுவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு உதவுவதற்காக கல்வி உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வி அப்படிங்கிறதுக்கு உதவுவதற்காக கொண்டு வரப்பட்டது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. இந்திய அரசியலமைப்பின் ஏற்கனவே உள்ள அடிப்படை உரிமைகளுடன் பின்வரும் எந்த ஆண்டின் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா 1976 தான். கொஸ்டின் நம்பர் 61. எது சரியாக பொருத்தப்பட்டு உள்ளது அரசமைப்பின் பகுதிகள் அப்படின்னா பகுதி 3 குடியுரிமை அப்படிங்கிறது தவறு, 2 தான் குடியுரிமை. பகுதி 4 அரசு வழிகாட்டி நெறிமுறைங்கிற தவறு, 3. பகுதி 11 அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது தப்பு. இதுல வந்து சரியானது பகுதி 4A அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் கீழ் பின்வருவற்றில் எது அடிப்படை கடமை அல்ல அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அல்ல அப்படிங்கும்போது பொது தேர்தலில் வாக்களித்தல், ஆப்ஷன் டி தான் வந்து விடை. அறிவியல் மனப்பான்கை வளர்த்தல், அரசியலமைப்பை கடைபிடித்தல், அதன் லட்சியங்களை மதித்தல், பொது சொத்துக்களை பாதுகாத்தல், இதெல்லாம் வந்து அடிப்படை கடமைகள். பொது தேர்தலில் வாக்களித்தல் வந்து கடமை இல்லை, அதே கடமையா கொண்டு வரணும். எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகள் என்பது அடிப்படை உரிமைகளோட ஒரு பகுதி அப்படிங்கிறாங்க. அப்போ இது தவறானது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து விடை. இப்போ சரியானது எதுனா சட்டப்பிரிவு 51 சட்டப்பிரிவு 51A கீழே இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் ஒரு கடமையை வந்து விளக்குகிறது. சரிதான். அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமைகளின் ஒரு பகுதி அல்ல. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4 அடிப்படை கடமைகளை பட்டியலிட்டு உள்ளது. சரி, இதெல்லாமே சரியானது. ஆனால் தவறானது தான் கேட்டங்காட்டி ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது பின்வருவற்றில் எது அடிப்படை கடமை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா தேசிய கீதத்தை மடித்தல் அப்படிங்கிறது கடமை. இயற்கை சூழ்நிலையை மேம்படுத்தல் முக்கியத்துவம் தருதலும் கடமை, இது அடிப்படை கடமை. பொது சொத்துக்களை பாதுகாத்தலும் அடிப்படை கடமை. ஸோ இதெல்லாம் வந்து விடை இல்லை, ஏன்னா அதெல்லாம் அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் அல்லாது நினைவு சின்னங்களையும் தேசிய இடங்களையும் பாதுகாத்தல் அப்படிங்கிறது அடிப்படை கடமை அல்ல. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 65. இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை கடமைகளை பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனி. எது சரியானது அப்படிங்கிறாங்க. அவை நீதிக்குட்பட்டவை அப்படின்னு போட்டிருக்குது. அடிப்படை கடமைகள் ஆமா. அவை சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் ஜனநாயகம் என்னும் கருத்தை ஊக்குவிக்கின்றன அப்படின்னு போட்டிருக்கு. தவறு. தற்போது பகுதியில் 3 உரிமைகள் உள்ளது அப்படின்னு போட்டிருக்கு. சரி. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. அதாவது தற்போது பகுதி 3ல அடிப்படை உரிமைகள் உள்ளது அப்படிங்கிறது சரி. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து சரியான ஆப்ஷன். அடுத்தது மனித கடத்தலுக்கான தடை அரசியலமைப்பின் எந்த பிரிவில் இருக்குன்னா 23ல இருக்கு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கொஸ்டின் 64. இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளில் பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் சரியா தவறாங்கிறத கரெக்டாக ரீட் பண்ணணும், இல்லைன்னா நம்ம தப்பாக பண்ணிடுவோம். அவை முழுமையானவை அல்ல, மாறாக நிபந்தனைக்கு உட்பட்டவை அப்படின்னு போட்டிருக்காங்க. தவறு. இது முழுமையானவை. அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது வந்து முழுமை தவறானது. சரி, முழுமையானவை அல்ல, மாறாக நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னா கரெக்ட். 144 தடை இருக்கும் போதெல்லாம் நம்மளோட அடிப்படை உரிமைகளை முழுமையாக பயன்படுத்த முடியாது. தேசிய நெருக்கடி நிலையிலும் போது நம்மளோட அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா. அப்போ வந்து இது சரி. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, தவறானது. சரத்து 19 உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள உரிமைகள் தேசிய அவசர நிலையில் அமலில் இருக்கும் போது மற்ற உரிமைகளை இடைநிறுத்தலாம் அப்படின்னு போட்டிருக்குது. இது தப்பு. ஏன்னா எல்லா உரிமைகளையுமே அவசர நிலையின் போது நிறுத்தி வைப்பாங்க. ஸோ வந்து இது தவறு. இவை புனிதமானவை நிரந்தரமானவை அப்படின்னு போட்டிருக்கு. தவறு. நம்மளுக்கான
நெருக்கடியான நிலைகளை வந்து அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைப்பாங்க. 144 தடை இருக்கும்போது வந்து எல்லாமே நிறுத்தி வைக்கக்கூடியதா இருக்கும். ஸோ வந்து ஆப்ஷன் டி 2 மற்றும் 3 வந்து தவறானது. கொஸ்டின் 68 சட்டப்பிரிவு 21வது பிரிவின் கீழ் தனியுரிமை ஒரு அடிப்படை உரிமை என்று நீதிமன்றம் எந்த வழக்கில் தீர்ப்பளித்தது அப்படின்னா, நீதிபதி KS புட்டாசுவாமி விசஸ் இந்தியா யூனியனுக்கு எதிரான வழக்கில் வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. கொஸ்டின் 69 சட்டப்பிரிவு 352 கீழ் அறிவிக்கப்பட்ட நெருக்கடி தேசிய நிலையில் எந்த அடிப்படை உரிமையை இடைநிறுத்தம் செய்ய முடியாது? சட்டப்பிரிவு 20 குற்றங்களுக்கான தண்டனையில் இருந்து பாதுகாத்தல் அப்படிங்கிறது. ஆப்ஷன் பி. கொஸ்டின் 70 கொஸ்டின் 70 சுரண்டலுக்கு எதிரான உரிமை டேஸின் கீழ் வருகிறது? பிரிவு 23 முதல் 24 அப்படிங்கிறது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஆப்ஷன் ஏ. இந்திய அரசியலமைப்பின் அரசு கொள்கைகளின் வழிகாட்டுதல் நெறிமுறை எந்த சரத்து அப்படின்னு பார்த்தோம்னா 36 முதல் 51 வரை. ஆப்ஷன் ஏ தான் வந்து விடை. இந்திய அரசியலமைப்பின் அரசு கொள்கைகளின் வழிகாட்டு நெறிமுறை சேர்ப்பதன் நோக்கம் எதை நிலைநாட்டுகிறது அப்படின்னு கேட்டா சமூகம் மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தை வந்து நிலைநாட்டுகிறது. ஆப்ஷன் சி தான் வந்து விடை. கொஸ்டின் 73 சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அரசின் பொறுப்பை இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குறிப்பிடுகிறது அப்படின்னா அரசியல் கொள்கைகள், அதாவது அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள்ல தான் வந்து சொல்லப்படுகிறது. ஆப்ஷன் பி. மத்திய தகவல் ஆணையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறதுனா பணியாளர் அமைச்சகத்தின் கீழ். ஆப்ஷன் பி. 75 இந்தியாவில் ஆர்டி எந்த தேதியில் அமலுக்கு வந்தது? அதாவது ஆர்டிஐ ஆக்ட் ஆர்டிஐ 2005 எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா அக்டோபர் 12 2005 வந்து வந்தது. ஓகேங்களா? ஓகே, இதோட ஜிகேயோட ஆன்சர் கீ பார்த்துட்டோம். அடுத்தது வந்து மேக்ஸ் இது வந்து தனியாக பார்க்கலாம். தமிழுக்கான ஆன்சர் கீயை பார்க்கலாம். நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல் என்னன்னு சொல்லுவாங்க? வல்லைப்பாட்டு அப்படிம்பாங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்தது 102 வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு பாடியவர் யாரு அப்படின்னா பாரதிதாசன். வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமேன்னு பாடியவர் பாரதிதாசன். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். திருவள்ளுவரோட காலம் கிமு 31. ஆப்ஷன் ஏ தான் விடை. முத்தே பவளமே மொய்த்த பசும்பொச்சு முத்தே பவளமே மொய்த்த பசும்பொற்சுடரே சித்தே என்னுள் தெளிவே பராபரமே அப்படின்னு பாடியவர் என்னன்னா தாய்மானவர். ஆப்ஷன் ஏ தான். கீழ்கண்டவற்றுக்கு சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. கூற்று தாய்மானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினத்தில் உள்ள திருமறைக்காடு. சரி. இவர் காலம் அப்படிங்கிறது கிபி 18ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி. தாய்மானவரோட மனைவி மட்டுவார் குழலி. தாய்மானவர் பாடல் திரட்டு இவரது நூல் அப்படின்னு போட்டிருக்கு. இது 3 தான் சரி. ஓகேங்களா? 1 2 3 தாய்மானவரோட பாடல்களும் வந்து இவரோட தான். ஸோ அனைத்துமே சரிதான். பசும்பொற்சுடர் பிரித்தெழுதுனா பசும்பொன் கூட்டல் பொன் கூட்டல் சுடர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பசும் கூட்டல் பொன் கூட்டல் சுடர் பசும்பொன் சுடர் அப்படின்னு வரணும். ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார்னு பாராட்டியவர் யாருன்னா பிரதிமா கலைஞர். ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார்னு பாராட்டியவர் யாருன்னா பிரதிமா கலைஞர். உலக பொதுமறைனாவே திருக்குறள் தான். பொருத்தணும் பேதையர் நட்பு தேய்புரை போன்றது. பண்புடையர் நட்பு நவில்தோறும் நூல் நயம் போன்றது. அறிவுடையர் நட்பு வளர்பிறை போன்றது.
இடுக்கண் களையும் நட்பு உடுக்கை இழந்தவர் போன்றது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 110. வீரமாமுனிவர் எழுதிய சதுரகராதி முக்தாரமாய் மிளர்கிறது. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு புகழ்ந்தவர் யாருன்னா ராபி சேது பிள்ளை. ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்தது தமிழ் எழுத்துக்களில் மாபெரும் சீர்திருத்தம் செய்தவர் யாருன்னா ஆப்ஷன் சி வீரமாமுனிவர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 112. பொருத்தனும். புதுக்கவிதை அப்படின்னாவே புதுக்கவிதை எழுத கொண்டு வந்த மரபவை தோற்றுவித்தவர் பாரதியார் தான். சமுதாய புரட்சி. சமுதாய புரட்சிக்கு யாருன்னா பாரதிதாசர். பொது உடைமை. பொது உடைமைனா திருவிக்கா. பொது உடைமைனா திருவிக்கா. தனித்தமிழ் அப்படின்னா மறைமலை அடிகள். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. திருக்குறள் நூலை ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு 1886. திருக்குறளையும் திருவள்ளுவரையும் பறைசாற்றும் விதமாக எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னா திருவள்ளுவ மாலை. ஆப்ஷன் சி. தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் முதல் நூல் அப்படின்னா திருக்குறள் தான். மீதி திருவாசகம், திருவாய்மொழி, திருமுருகாட்டைப்படியும் திரு அடைமொழியால் தான் வந்திருக்கு. ஆனால் முதல் நூலும்போது திருக்குறள் தான் சொல்லணும். திருக்குறள் நூல் தொடர்பான சரியானதை தேர்வு செய்க. திருக்குறள் முப்பால் என அழைக்கப்படும். சரி. இந்நூலில் 133 அதிகாரங்கள் உள்ளது. சரி. மக்கள் வழியில் அடையத்தக்க உறுதி பொருட்கள் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய மூன்றையும் விவரித்து கூறுகிறது. சரி. அப்போ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. கொஸ்டின் 117. குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பு யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக நான்மணி மாலை பாடலை பாடினார்னா திருத்தணி சரவண பெருமாள். ஆப்ஷன் சி. ஆறுமுக நாவலருக்கு நாவலர் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியது யாருன்னா திருவாடுதுறை ஆதீனார். ஆப்ஷன் சி. திருவாடுதுறை ஆதீனார். அடுத்தது ஆறுமுக நாவலர் எங்கு அச்சுக்கூடத்தை அமைத்தார்னா சென்னையில் அச்சுக்கூடத்தை அமைத்தார். ஆப்ஷன் சி. ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த நாவலர்னு பாராட்டியவர் யாருன்னா பிரதிமா கலைஞர். பிரதிமா கலைஞர் தான் பாராட்டியிருக்காரு. அடுத்தது தமிழ் செய்யுள் கலம்பகத்தை இயற்றியவர் யாருன்னா ஜி போப். தமிழ் செய்யும் கலம்பகங்கிற நூலை இயற்றியவர் ஜி போப். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். வன்தொடர் குற்றிய நுகரம், மென்தொடர் குற்றிய நுகரம், இடைத்தொடர் குற்றிய நிகரம், நெடில்தொடர் குற்றிய நிகரம், ஆயுதத்தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லி 6 வகைப்படும். பின்வருவற்றில் உயிர் தொடர் குற்றிய லுகரத்துக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா வரலாறு. ஆப்ஷன் சி. குற்றியலகத்தில் ஈரெழுத்து சொற்களாய் வருபவையெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க நெடில் தொடர் குற்றிய லுகரம். ஸோ ஆப்ஷன் சி. பொருத்தனும். 10 அப்படின்னா 10 வன்தொடர் குற்றிய லுகரம் 10ங்கிறது. கசட தபர வல்லினம். ஸோ இத்து வரனால இது வன்தொடர் குற்றிய லுகரம். மார்பு அப்படிங்கிறது இடைத்தொடர் குற்றிய லுகரம். காது அப்படிங்கிறது காது அப்படின்னு வந்தங்காட்டி நெடில் தொடர் குற்றிய லுகரம். கன்று அப்படிங்கிறது மென்தொடர் குற்றிய லுகரம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. நான் கண்ட பாரதம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியரானா அம்புஜத்தம்மாள். நான் கண்ட பாரதம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் அம்புஜத்தம்மாள். அம்புஜத்தம்மாளுக்கு தாமரை திரு விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1964 பத்மஸ்ரீ விருது அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆப்ஷன் டி. சரியான தேர்வு செய்யணும். கூற்று 1 காந்தியடிகளால் பெற்றெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லப்பட்டவங்க அம்புஜத்தம்மாள். சரி. இவர் சீனிவாச காந்தி நிலையம் அப்படிங்கிற நிலையத்தை ஏற்படுத்தினாங்கன்னா சரி. ஆப்ஷன் சி இரண்டும் சரி. அவர் தந்தையின் நினைவாக சீனிவாச காந்தி நிலையம் அப்படிங்கிற நிலையத்தை ஏற்படுத்தினாங்க. கொஸ்டின் 129. நாற்றுவ வானில் நனி சிறந்தவனே அப்படின்னு பாடியவர் பாரதியார் தான் பாடியிருக்காங்க. ஆப்ஷன் சி. வேலுநாச்சியாரோட காலம்ங்கிறது 1940 to 1976 வேலுநாச்சியாரோட காலம். சாரி 1900
1730 டு 1796 வரைக்கும் வேலுநாச்சியாரோட காலம். ஆப்ஷன் டி தான் சரியானது. தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் இரண்டு எத்தனை வகைன்னு கேட்டிருக்காங்க. தொகைநிலை தொடர் 5 வகைப்படும், தொகாநிலை தொடர் 10 வகைப்படும். பொருத்தணும். அது அப்படிங்கிறது வந்து ஆறாம் வேற்றுமை. அது அப்படின்னா ஆறாம் வேற்றுமை. ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை. ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை. கண் அப்படிங்கிறது ஏழாம் வேற்றுமை. கூன நாலாம் வேற்றுமை. இதுதான் வேற்றுமை உறுப்புகளோட பொறுத்துறது. ஐ ஆல் கூ, ஐ ஆல் கூ, இன் அது கண். அடுத்தது 133. கொஸ்டின் நம்பர் 133. வேற்றுமை உறுப்புகள் இல்லாத வேற்றுமை என்ன அப்படின்னா, எந்த வேற்றுமைக்கு வேற்றுமை உறுப்புகள் இல்லைன்னா ஏ மற்றும் பி. ஆப்ஷன் சி தான் சரி. எழுவாய் வேற்றுமை, விழி வேற்றுமை, அதாவது முதலுக்கும் இறுதி வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் வந்து வேற்றுமை உறுப்புகள் இல்லை. ஆப்ஷன் சி. அடுத்து 134. சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து 2 மட்டும், ஆப்ஷன் 2 மட்டும்தான் சரி அப்படின்னு போட்டிருக்காங்க. குகை புலி ஏழாம் வேற்றுமை. குகை புலி, குகை அது புலி அப்படிங்கிறது. குகை புலி ஏழாம் வேற்றுமை, இது மட்டும் சரி. அடுத்தது வெற்றிலை நட்டான் அப்படிங்கிறது இந்த இடத்துல சினையாகு பெயர். ஆப்ஷன் பி வெற்றிலையை நட்டான். வெற்றிலைங்கிறது உறுப்பு, செடியோட உறுப்பை வெற்றிலைன்னு சொல்றங்காட்டி அது சினையாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 136. பொறுத்துக. மல்லிகை பூ அப்படிங்கிறது முதலாகு பெயர். மல்லிகை அப்படிங்கிற பூ வந்து மல்லிகைங்கிற காகி வந்தங்காட்டி இது முதலாகு பெயர் அப்படிங்கிறாங்க. வற்றல் தின்றால், வற்றல் செய்யற தொழிலுக்காகி வரங்காட்டி இது தொழிலாகு பெயர். சித்திரை வந்தான்னா காலவாகு பெயர். நீளம் சூடினான்னா பண்பாகு பெயர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. மரபு பிழையற்ற தொடர்கள் எது அப்படின்னா, கூகை அலரும், கூகை கூவும், மயில் அகவும், பசு கதரும். கூயில் கூவும், மயில் அகவும், பசு கதரும். ஆப்ஷன் டி தான் சரி. புகழினாலும் உயிர் கொடுக்குவர், பழியினாலும் உலகுடன் பெறினும் கொளர் என்னும் நூல் எது அப்படின்னா புறநானூறு. ஆப்ஷன் பி. அடுத்தது பொருந்தாத ஒன்றை எழுதணும். பம்பல் சம்பந்தனார், சங்கரதாச சுவாமிகள், நற்றிணை, அவ்வை சண்முகனார். இதுல நற்றிணை தான் பொருந்தானது. மீதி எல்லாமே வந்து நாடக இலக்கியம், அதாவது நாடகத்துல வந்து சிறந்தவர்கள். ஸோ நற்றிணை தான் பொருந்தாது. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்தது 140. தகுது சோலை தோறும் சண்பக காடு தோறும் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம். கம்பராமாயணம். ஆப்ஷன் ஏ. காண்டம் அப்படிங்கிறது பெரும் உட்பிரிவுல படலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொருத்தணும். தாது அப்படின்னா மகரந்தம், போது அப்படின்னா மதர், பொய்கை அப்படின்னா குளம், கமுகம்னா பாக்கு மரம். இதெல்லாம் முக்கியமான பொறுத்துக. அடுத்து 143. பயனில்லாத களதண்டத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள். ஆப்ஷன் பி. திருக்குறள் வழியில் துன்பப்படுவர் யார் அப்படின்னா நாவை காக்காதவர். ஆப்ஷன் டி. நஞ்சு படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சும் பலந்தற்று அப்படிங்கிறதுல என்ன அணி வந்திருக்கு அப்படின்னா ஊமை அணி. தற்றுன்னு வந்தா ஊமை அணி. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் நாணக்குறள் அப்படிங்கிறது ஔவையார் இயற்றிய நூல். கரைபொரு இலக்கண குறிப்பு அப்படின்னா கரைபொரு அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு. 148. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜி.யு. போப். வளவான் ஏவா வானூர்தி அப்படிங்கிற பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. ஆப்ஷன் பி. புறநானூற்றில் த 400 Song of War and Wisdom, analogical of poem from classical Tamil, த புறநானூறு அப்படிங்கிற தலைப்புல மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜார்ஜ் எல் ஹார்ட். ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் தான் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. ஃபுல்லாவே வந்து அவர் மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்த கொஸ்டின் 151. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கணும்.
தன்னைத்தானே ஒளிவிடக்கூடிய ஞாயிறு கோல்மீன், ஞாயிறிடம் ஒளிபெற்று ஒளிவிடக்கூடியது நாளமீன். இதுல கூற்று இரண்டுமே தவறு. தன்னைத்தான் ஒளிவிடக்கூடியது ஞாயிறு, நாளமீன் அப்படிம்பாங்க. ஞாயிறமிருந்து ஒளிவிடக்கூடியதை கோல்மீன் அப்படிம்பாங்க. ஆப்ஷன் மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இரண்டுமே தவறு. அடுத்து 152 செந்நாயிற்று செலவும் அந்நாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த பண்டலமும் அப்படிங்கிற நூல் எது அப்படின்னா புறநானூறு. ஆப்ஷன் சி. மாதர் முகம் போல ஒளிவிட இல்லையேல் காதலை வாழிய மதி சந்திர கிரகணம் அப்படின்னு சந்திர கிரகணத்தை பத்தி விவரிக்கிற நூல் எதுனா திருவள்ளுவர் தான் விளக்கியிருக்காரு. ஆப்ஷன் சி. சரியானது தேர்க்கணும். மண் திணிந்த நிலவன் நிலவான் ஏந்தி விசும்பும் அப்படிங்கிறது புறநானூறு. சரி. வளவான் ஏவா வானூர்தி அப்படிங்கிறது புறநானூறு. சரி. கலண்டும் ஏற்பெண்ணும் உலகம் திருவள்ளுவ மாலைங்கிறது தவறு, திருக்குறள் தான். அப்போ ஆப்ஷன் சி சரி. பொருத்தனும். செந்நிறக்கோள் அப்படின்னா செவ்வாய், விடிவெள்ளின்னா வெள்ளி, அறிவான் அப்படின்னா புதன், வியாழன் அப்படின்னா வியாழன். ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்ததும் பொறுத்துக தான். வான்வெளி பயணம் அப்படிங்கிறது பெருங்காதை. சிலம்பு மணிமேகலையில சொல்லப்பட்டிருக்கு. மயில்பொறி விமான செயல்திறன் அப்படிங்கிறது சீவக சிந்தாமணியில சொல்லப்பட்டிருக்கு. புற்பக விமானம்ங்கிறது கம்பராமாயணத்திற்கு, வானூர்தி பயணம் பெருங்காதையில இருக்கு. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியானது. நிலைமொழி வருமொழியில் எவ்வித மாற்றமின்றி வருவது இயல்பு புணர்ச்சி. அடுத்தது கொஸ்டின் 158 தேவநேய பாயவர் எத்தனை நூல்களை படைத்தார்னா 43 நூல்களை படைத்து உள்ளார். அடுத்தது பொருத்தனும். படம் பிளஸ் வேலை பட வேலை அப்படின்னு வரும். இம்மு கெட்டு போகும், அதனால இது கெடுதல் புணர்ச்சி. பொன் பிளஸ் குடம் பொற்குடம் அப்படின்னு மாறும். அதாவது இன் அப்படிங்கிறது இற்றா மாறும், அதனால அது திரிதல் புணர்ச்சி. வாழை பிளஸ் குகை அப்படிங்கும்போது வாழை குகை நிக்கு வரும், அதனால இது தோன்றல் புணர்ச்சி. தமிழ் பிளஸ் மண் தமிழ் மண் இயல்பா வரும், அதனால இது இயல்பு புணர்ச்சி. ஆப்ஷன் பி தான் சரி. முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் நூலின் ஆசிரியர் குமரகுருபர். ஆப்ஷன் சி. முடியரசனோட நூல் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஏசுகாவியம். ஏசுகாவியம் கண்ணதாசனோட நூல். அப்போ முடியரசனோட நூல்கள் என்ன? பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம், இதெல்லாம் முடியரசனோட நூல்கள். பொருந்தாததை தேர்ந்தெடுக்கணும். கொஸ்டின் நம்பர் 162 திருப்புகழ்ங்கிறது பொருந்தாதது. மனுமுறை கண்ட வாசகம், திருவருப்பா, ஜீவகாருண்ய ஒழுக்கம், இதெல்லாம் வள்ளலாரோடது. திருப்புகழ் வள்ளலாரோடது கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் விடை. அடுத்தது கொஸ்டின் யான் பெற்ற பெருத்த பேரு என்னை என்று இந்நிறத்தே பிறந்தார் யார் பெற்றோரு அப்படிங்கறது யார் கூறினார் அப்படின்னா வில்லிபுத்தரார் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியானது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 164 வல்லினம் மிகு இடங்களில் தவறானது எது அப்படின்னு பார்த்தோம்னா பி தான். ஏ என்னும் வினா எழுத்தின் பின் வல்லெற்று மிகாதுன்னு போட்டிருக்காங்க, மிகும். ஸோ ஆப்ஷன் பி தான் தவறானது. அப்போ ஆஇ சுட்டெழுத்துக்களின் பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது சரியானது. அப்படி இப்படிங்கிறது பின் வல்லினம் மிகும் சரி. அது தனி, இனி, தனி ஆகியவற்றின் பின்னும் வல்லினம் மிகும். ஓகேங்களா? ஆனா விடை தவறானதுன்னு கேட்கும்போது ஆப்ஷன் பி தான். அடுத்தது பொறுத்துகணும். கா பிளஸ் ஆ அப்படிங்கும்போது கா பிளஸ் ஆ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 9, ஊ பிளஸ் கா ஊ அப்படிங்கும்போது 14, கா பிளஸ் ரூ அப்படின்னா அதுக்கு 6, ஆ பிளஸ் நானா இது. அப்போ ஆப்ஷன் சி தான் விடு. பழமொழியின் பொருளை கண்டறியணும். தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படின்னா நாய் தன் குட்டியை மலையிலும் வெளியிலும் பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் சரியானது. ஆப்ஷன் சி. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அடுத்து மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்யணும். அணில் குட்டி, மூங்கில் கொள்ளை, வேலங்காடு, இதுல நெற்றால் அப்படிங்கிறது அணில், இது கரெக்டானது.
அடுத்து பழமொழியின் பொருளை கண்டறியணும். காற்றுள்ள போதே தூற்றுக்கோள் அப்படின்னா வயது இருக்கும்போதே உழைத்து பிழைத்து கொள்ள வேண்டும். ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. மரபு பிழையற்ற தொடர் அப்படிங்கிறதுல தென்னந்தோப்பு அப்படிங்கிறது மரபு பிழையற்றது. ஓகேங்களா? அடுத்தது வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருள்களை தரும் சொல் விரல் அப்படிங்கிறது. அடுத்தது பிரித்தெழுதுக. வேளாண்மை அப்படின்னா வேல் பிளஸ் வேளாண்மைனா வேல் பிளஸ் நண்பே, வேளாண்மை அப்படின்னு பிரியும். அடுத்து சேர்த்து எழுதணும். அது கூட்டல் அன்று அப்படின்னா அதன்று அப்படிங்கிறது. ஆப்ஷன் டி தான் சரி. சேர்த்து எழுதுக. உன் பிளஸ் மனம், உன்மனம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அதில் என்ன ஆன்சர் வந்துருச்சோ அதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது நிட்டிங் அப்படிங்கிற தமிழ் சொல் பின்னுதல். ஆப்ஷன் பி. ரிஃபார்ம் அப்படிங்கிற தமிழ் சொல்லோட பொருள், அதாவது நிட்டிங்கிறதுக்கு தமிழ் என்ன அப்படின்னா பின்னுதல். ரீஃபார்ம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் என்ன அப்படின்னா சீர்திருத்தம். கொஸ்டின் நம்பர் 176. பரம்புமலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளார் கவியரசு பட்டத்தை பெற்றவர் முடியரசர். தாராபாதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் 178. பாவேந்தர் அல்லது பாரதிதாசன் பிறந்த ஆண்டு 1991. 179. உவேசாவோட வாழ்க்கை வரலாற்று நூல் என் சரிதம். 180. பெருஞ்சித்தனாரால் நடத்தப்பட்ட இதழ் அல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ தேன்மொழி, தமிழ் சிற்றின், தமிழ் நிலமெல்லாம் பெருஞ்சித்தனாரோட இதழ். தேசபக்தன் வந்து பெருஞ்சித்தனாரோட இதழ் கிடையாது, அது திருவிக்காவோடது. கனலி அப்படிங்கிற சொல்லை குறிக்காத சொல் எதுன்னா பன்றி. சூரியன், நெருப்பு, கரும்பு எல்லாம் கனலின்னு சொல்லும், பன்றிங்கிறது குறிக்காது. அப்போ ஆப்ஷன் சி தான் விடை. அடுத்தது குற்றியலுகரம் குறுமை பிளஸ் இயல் பிளஸ் இகரம்னு வரும். குற்றியலிகரம்னா குறுமை பிளஸ் இயல் பிளஸ் இகரம்னு வரும். ஆப்ஷன் சி. தனி குறில் இடத்தை அடுத்து வரும் வல்லின உகரம் முற்றியல் உகரம்னு சொல்லப்படுகிறது. ஆப்ஷன் பி. குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல் எதுனா படு. சார்பு, மருந்து, காசு எல்லாம் குற்றியலுகரம், படுங்கிறது குற்றியலுகரம் வராது. அடுத்தது நாடு மொழியும் நமது கண் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதியார். நாடு மொழியும் நமது இரு கண் அப்படின்னு சொன்னவர் பாரதியார். பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுகல் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல். பஞ்சி எளிர் விஞ்சு குளிர் அப்படிங்கிற அடிகள் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம். கொஸ்டின் நம்பர் 186. ஆப்ஷன் ஏ. 187. கபிலர் குறிஞ்சிக்கலியை இயற்றியதில் வாக்கிய வகை செய்வினை. கபிலர் குறிஞ்சிக்கலியை இயற்றினார் அப்படிங்கிறது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செய்தி வாக்கியம். ஆப்ஷன் டி. 188. கொஸ்டின் நம்பர். தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை, எவ்வகை வாக்கியம் அப்படின்னா செய்தி தொடர். தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை, எவ்வகை வாக்கியம்னா செய்தி தொடர். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரினில் உலகத்தை வேரோடு சாய்த்திடுவோம் சொன்னவர் பாரதிதாசன். கண்ணகி புரட்சி காவியம் நூலோட ஆசிரியரும் பாரதிதாசன். குலவி பிணியின்றி வாழ்தல் இனிதே அப்படிங்கிற கூறும் நூல் எது அப்படின்னா இனியவை 40. இனிதேன்னு வந்தங்காட்டி. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வருவது. காலங்காட்டு இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வருவது வினைத்தொகைன்னு எனப்படும். உவமை தொகை புறத்தே பிறந்த தொகை அன்மொழி தொகை. ஓமை தொகைக்கு புறத்தே பிறந்த தொகை அன்மொழி தொகை. கொஸ்டின் நம்பர் 194. தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சதுரக்கல்னா பண்புத்தொகை, மல்லிகை பூனா இருபெயரற்ற பண்புத்தொகை, உண்கலம்னா வினைத்தொகை, உற்றார் உறவினர்கள் அடுக்கு தொடைன்னு போட்டிருக்கு, தவறு. அடுத்தது உற்றார் உறவினர் நேரிணை வரும். அடுத்தது பொறுத்துக. கபிலன் வந்தான் அப்படின்னு போட்டிருக்கு, அது வந்து எழுவாய் வேற்றுமை. கதிரா வா அப்படின்னா விழி வேற்றுமை. மற்றொன்றுனா உரி சொல். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியானது. அடுத்தது விழுந்த மடம் அப்படின்னா பெயரச்ச தொடர். ஆப்ஷன் பி. 197.
கிரீன் ஃப்ரூட் தமிழ் சொன்னா திருத்தப்படாத அச்சுப்படி அப்படின்னு அர்த்தம். 198 காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான்னு பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். ஆப்ஷன் பி. அடுத்து பொறுத்துக. புல்லட்டின் அப்படின்னா குறித்த காலம், டெட்லைன் அப்படின்னா தலையரங்கம், எடிட்டர் அப்படின்னா சிறப்பு செய்தி, பொய் செய்தி, எடிட்டோரியல்னா பொய் செய்தி, சாரி எடிட்டோரியல்னா சிறப்பு செய்தி இதழ், ஃபேக் நியூஸ்னா பொய் செய்தி. அப்போ ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து இல்லை ஆப்ஷன் 3 2 அப்போ ஆப்ஷன் 3 2 4 1 இதுதான். இது கொடுத்துருக்கல, இது மாற்றி கொடுத்துருக்கு. பியோட ஆப்ஷன். கொஷினில் ஆப்ஷன் தப்பாக இருக்கு. அடுத்தது கொஷின் நம்பர் 200. எல்லோருக்கும் பொருள் விளங்கும் வகையில் இயல்பாய் அமைந்த தமிழ்ச்சொல் இயற்சொல். ஓகேவா? ஆப்ஷன் டி. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. அடுத்த இன்னொரு நாள் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு.